இறங்கிவாய் எங்கள் மத்தியிலே. வலதுகரத்தோடு சொல்வோம். பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். சுதனாய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, எங்களை முழுவதும் ஆசீர்வதிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை போற்றி புகழ்வது என் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா தீமைகளும் விலகி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு தேவையான எல்லா விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக நான் என் வீட்டாளர் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, சாத்தானுடைய எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய இரக்கத்திற்காக ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நாவி ஒரு பாட்டு என் இயேசு பாடுகிறா. கைகளை தட்டி சேர்ப்போம். I
Yes,
பயபக்தியோடு நாம் கைகளை கும்பிடுவோம். ஆண்டவருடைய இரக்கம் மிகுந்த கரத்திற்குள் நாம் கும்பிடுவோம். ஆண்டவருடைய மாறாத பேரன்பிற்குள் நம்மை கும்பிடுவோம். நம்முடைய கலவைகள், நம்முடைய இயலாமைகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவருடைய கும்பிடுவோம். இறைவனுடைய இரக்க பெருக்கத்திற்காக நாம் செல்லுகிற இரக்கத்தின் நேரத்தில் ஆண்டவருடைய அளவிட முடியாத அன்பின் திரு இருதயத்திற்குள் நம்மை நம் குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவரான எல்லாம் ஆகும் அவரே நமக்கு நம் குடும்பங்களுக்கும் எல்லாவற்றையும் செய்ய முடியவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர். உலகத்தில் மனிதர்கள் 1000 பிரச்சனைகளோடு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர நினைத்தாலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய அளவிட முடியாத அந்த அன்பின் துளி இருதயத்திலிருந்து நமக்காக பொங்கி வழிகிற அன்பின் அக்கினி ஜுவாலைகளாக தீமைகள் சுத்தரிக்கப்படும், பொல்லாப்புகள் சுத்தரிக்கப்படும், வாதைகளும் தீமைகளும் உங்கள் குடும்பங்களை விட்டு அதனுடைய ஆண்டவர் தூய ஆகி வல்லமையானவரை நடப்புகிறேன். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதால் துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதால் துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதால் துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். எல்லாம் சேர்ச்சிடும் ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் மீது மனம் கட்டக்கூடிய தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு இரத்தத்தினால் என்னை மீட்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா.
மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரவிக்கு முடிவே இல்லை உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை உங்கள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசுயா மனதுருகும் தெய்வமே இயேசுயா பயபக்தியோடு ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா ஜெப கருத்துக்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவோம். ஜெபத்திலே பங்கெடுக்கிற யாராயிருந்தாலும் உங்களுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டு கைகளை விரித்து சேர்த்து சொல்வோம். இயேசுவே நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாவை நோக்காகும் இரக்கத்தின் கடலுமாக உம்மை ஓடுகிறது. ஓ அன்பின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, எம்முள் அடக்கி உம்மை இரக்கமுள்ளவரே எம் மீது பொழிவருளும். இயேசுவின் திருவிழமை துணை இரக்கத்தின் ஊற்றான வழிபடும் இரக்கமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திருவிழமை துணை இரக்கத்தின் ஊற்றான வழிபடும் இரக்கமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திருவிழமை இரக்கத்தின் ஊற்றான வழிபடும் இரக்கமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். பயபக்தியோடு சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, எங்கள் அணிந்த உணவை எங்களுக்கு அளித்தருள், எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் பெறுவதுபோல் எங்கள் பாவங்களை கொடுத்தருள், எங்களை சோதனைகளில் விடாதே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, பரிசுத்த மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி சேர்ந்து விசுவாச பிரமாணம் சொல்வோம். பயபக்தியோடு எழுந்து நின்று கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன்.
உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மிடமிருந்து முடிவே இல்லை. உங்க அன்பிலே அளவே இல்லை. உங்கள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இயேசுவே, அன்பிற்கு அளவே இல்லை. அமிர்தாய் ஒரு புதிராயிருக்கோ. அவை காற்றில் புதிதாயிருக்கோ. மனதும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பயபக்தியோடு நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். இந்த நேரத்தில் இயேசுவின் பெரிய உதயத்தை நோக்கி நம்முடைய குடும்பங்களை சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நாம் ஜெபிப்போம். கணவன் மனைவியிடத்திலே காணப்படுகிற பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற நிலை, அன்பு செய்ய முடியாமல் வாழ்கிற நிலை, ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழ்கின்ற நிலை, திருமண வாழ்க்கையிலே நல்ல ஒரு சூழ்நிலை இல்லாமல் பிரிந்து வாழ்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். விவாகரத்து வேண்டும் என்று பல காரியங்களை செய்து கொண்டதற்காக ஜெபிப்போம். குடும்பங்களிலே குழப்பங்கள், நிம்மதியில்லாத சூழ்நிலைகளை, பல்வேறு விதமான மன உளைச்சலுக்குள்ளான பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இறக்கம் இந்த காலத்துக்குள்ளாக ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தலையிடப்பட்டுள்ளது. பிரிவினைகள், பிளவுகள், சண்டை சச்சரவுகள், ஆண்டவரே சந்தேகத்தோடு வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தாயின் உண்மையான எங்கள் கடவுளாய் ஆண்டவரே, உங்களுடைய தயவு இறக்கத்தினாலும் வல்லமையாலும் ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இறக்கத்தோடு அந்த குடும்பங்கள் இணைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பிளவுகளால், பிரிவினைகளால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற கணவன் மனைவி இந்த நேரத்திலே தொடர்புபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையான அழைத்தால் அவரை பெறுவதாக, ஆண்டவரே, ஒவ்வொரு தந்தைகளையும் ஆசீர்வதிப்பதாக. எங்கெல்லாம் உங்கள் பிளவுகளையும் பிரிவினைகளையும் காண்கிறார்களோ, வெறுப்புகள், வைராக்கியங்கள் வளர்ந்து போகிறதோ, அந்த சூழ்நிலையை மாறுபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலகோர் பிள்ளைகளின் தயவாய் கொடுக்கிறார். உங்களுடைய மகிமையான காலம் சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன் என்று சொல்லி யோவான் 14:27 சொன்னபடி உங்களுடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு கணவன் மனைவியும் இணைக்கப்படும்படியாக சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கையை எந்தெந்த சத்துருவின் போராட்டம் இருக்கிறதோ, சாத்தானின் சூழ்ச்சிகள் இருக்கிறதோ, அவை எல்லாம் விலகி ஓடுவதா இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களில் பிளவுகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும். குடிப்பழக்கங்கள், ஆண்டவரே, குடித்து வெடிக்கிற கணவன்மார்களாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக ஏற்படுகிற பல்வேறு விதமான சண்டைகளாலும், குழப்பங்களாலும், சந்தேகங்களாலும் உருவாகிற எல்லா தீமைகளுக்கும் விடுதலையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவனை புரிந்து கொள்ளாத மனைவிமார் உதாசீனமாய் செலவு செய்கின்ற அவருடைய சூழ்நிலைகள், உலகத்தின் காரியங்கள், அடிமையாகிற சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர்கள் அளவை விடுதலையை கொண்டு வருவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தின் ஆவியவர் கடந்து செல்வாராக. இரக்கத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு தம்பதிகளை ஆசீர்வதிப்பவர்களும் உங்கள் திவ்ய அருட்கரத்தில் கொடுக்கிறோம். நித்திய பிதாவே, ஆண்டவரும் உமது நேசரான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் நாமங்களும் அகிலத்தையும் நாமங்களும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா தம்பதிகளுக்காகவும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளும் உமது திவ்ய இரக்கம் கடந்து வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவே வேதனை நிறைந்த பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தம்பதிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தம்பதிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடல்கள் வழியாக 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 நித்திய பிதாவே உன்னை சதவீதமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உலகத்தையும் ஆவியின் நிறைவேற்றையும் எங்கள் பாவங்களுக்கும் அகிலமாய் பாவங்களுக்கும் பரிகாரமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களை பாடும். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட பதிலை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது. சங்கீதம் திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டறினார். கைத்தறி ஆண்டவர் நன்றி சொல்கிறார். ஆண்டவருக்காக எப்படி காத்திருந்தேன்? ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். உலகத்துல மனித வாழ்க்கையில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல முடிவுகள் எடுக்கிறாங்க. ஆண்டவரை விட்டுட்டு மூட நம்பிக்கைகளை தேடுறாங்க, ஜோசிய ஜாதகத்தை தேடுறாங்க, தவறான காரியங்கள் நிறைய தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த முடிவு என்ன? அது பரிதாபம், அழுகை, புலம்பல், வேதனைகள், வியாதிகளுக்கு மேல் வியாதி, இப்படிப்பட்ட காரியங்களை இது கொண்டு வருகிறது. அவங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால், உங்களுடைய துன்பங்கள் மாற வேண்டும் என்றால், இந்த ஜெப நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பொறுமையோடு செய்யணும். காத்திருக்கணும். முதல்ல பொறுமை வேணும். ஒன்ன விதைச்சிட்டு அடுத்த நாளே போய் என்ன செய்யறது இல்ல. விதைச்சா அடுத்த நாளே போய் யாராவது என்ன செய்யறது? கனி கிடைக்கும் அடுத்து வர முடியுமா? சொல்லுங்க. பலனை எதிர்பார்த்து வர போய் அடுத்த நாளே பலன் கிடைக்குமா? விதைச்சி அதுக்கு பாய்ச்சி தண்ணியை பாய்ச்சி உரத்தை போட்டு களை எடுத்து எல்லாம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போதுதான் அதுல கதிர்கள் கிடைக்கிறது. ஒரு விதையை விதைச்சோம், ஒரு மாம்பழம் சாப்பிட்டோம், கொட்டையை புதைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த மாம்பழம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அது இன்னும்
சரியாக வளரணும், அதுக்குரிய பருவம் வரணும். அது வரை நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு காலம் மாமரத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு எந்த காத்திரையும் விழுந்துடக்கூடாது, ஆள் மாயம் செல்லக்கூடாது, அப்படின்னு அவங்க கவனமா இருக்கணும். ஆனா தேவனாய் ஆண்டவர்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வருவோம், கேட்போம், எதுவும் நடக்கலன்னா என்ன செய்யறது, வேற ஏதாவது மாற்று வழியை நம் மனிதர்கள் தேடுகிறோம். ஆனா சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு இருந்தேன், காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சார்ந்து என் மன்றாட்டை கேட்டறினார். அதனால இந்த மன்றாட்டின் நேரத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நீங்க உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னால் உங்களை ஒப்புக் கொடுங்க. அவரே உங்களுக்கு மாற்றத்தை தருகிறவர், உங்களுக்கு விடுதலை தரக்கூடியவர், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற இந்த நேரம், பெற்றோர் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பங்கள்ல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில நல்ல உறவில்லாத நிலைமை, ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒதுக்குகிறார்கள், சண்டைகள், சச்சரவுகள், வீட்டில் பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக மாறுகிறார்கள், எவ்வளவோ காரியங்கள் இளைஞர்கள் இளவன்கள் தவறாக மாறுகிறார்கள். இந்த சூழ்நிலைகள் மாற இறைவனுடைய இரக்கத்திற்குள்ளாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் உலகம் படிவோம். தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்ப்பாக ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நல்ல வாய்ப்பாக இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வாய்ப்பாக ஜெபம் பண்ணுவோம். வாய்ப்பாக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும். வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளால் தேவனான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே எல்லா குடும்பங்களிலும் பெற்றோர் பிள்ளைகளிடையே சமாதானம் வருவதாக. ஆண்டவரே கிராமத்தினால் பெற்றோர் பிள்ளைகளிடையே சந்தோஷம் வருவதாக. பிள்ளைகளும் பிள்ளைகளும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவராய் இயேசுவே இளைஞர்கள் இளவல்களை ஆசீர்வதியும். இளைஞர்கள் இளவல்களுக்கு தவறான பாவ பரவல்கள் வெளியேறட்டும். ஆண்டவரே அவரை ஆட்டி படைத்த இந்த உலகத்தின் மாயைகள், உலகத்தின் கவர்ச்சிகள் எல்லாவற்றையும் அவர்களை நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது வல்லமையுள்ள கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு செய்து உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே வல்லமையால் இப்போது எந்தெந்த குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள், என் மகளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, என் மகளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். திருமண தடைகள் மாறுவதாக, வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக. ஆண்டவரே இந்த நேரத்துல அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா துன்பங்களும் சுவாமி இப்பொழுதே நாமத்தினால் எல்லா குடும்பங்களையும் கொடுப்பேன். என் மகன் என்னோடு பேச மாட்டேங்கிறான், என் மகள் என்னோடு பேச மாட்டேங்கிறான், என் பிள்ளைக்கு முடிச்சு கொடுத்தேன், என் வீட்டுக்கே வரல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமோன்னு சொல்லி எத்தனையோ அனுபவிக்கிறார்கள், சங்கடத்தோடு வாழ்கிறார்கள். ஆண்டவரே அத்தனை பேர்தான் சொல்லிக்கிறோம். என் மகன் மகளை கீழ்ப்படியவில்லை என்று அழுக பெற்றோர்களாக சொல்லிக்கிறேன். என் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க பிள்ளைகளுக்காக தயவு செய்து எல்லா பெற்றோர் பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். தயவினால் இறை இரக்கத்தின் வல்லமையால் ஒவ்வொரு பெற்றோரையும் பிள்ளைகள் மூடி பாதுகாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நித்திய பிதாவே உன்னை சமயமான இயேசு கிறிஸ்துவின் உலகத்தை மாற்றாவையும் தெய்வீகத்தையும் வாழ்வுகளுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாய் வந்து கொடுக்கிறோம்.
இயேசுவே வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது அகில உலகின் மீது பெற்றோர் பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். பயபக்தியோடு நாம் இந்த நேரத்தில் இந்த 10 மணியை நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக 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 நித்திய பிதாவே ஆண்டவரை சமரனான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தெய்வத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் எங்களுடைய பாவங்களுக்கும் பரிகாரமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களை பாடும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்டு வாசியுங்கள் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. பொறுமையா இருக்கிற காலத்துல என்ன நடக்கணும்? ஆண்டவரே நீதியின் வழியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. யாருடைய நீதி நெறியில நடக்கணும்? ஆண்டவருடைய நீதி நெறியில நடந்து அவருக்காக நாம் காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நிலையும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளது. என் நெஞ்சம் இரவில் உண்மை நாடுகிறது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது. சும்மா காத்திருக்கிறோம் அப்படின்னா ஏதோ காரணம் இல்ல. நம்முடைய ஆவி அவருக்காக என்ன செய்யும்? ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும். உலகத்துக்காக காத்திருக்கிறோம். எத்தனை தேவைகளுக்காக காத்திருக்கிறோம். அநேகத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அன்னை மரியாவோடு 120 சீடர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கியது. திருச்சபை உருவானது. திருத்துதர்கள் ஒவ்வொருவரும் பலவான்களாக மாறினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் மாற்றங்கள் உண்டாகும். பிரியமானவர்கள்,
கடவுளுடைய இரக்கம் நம்மீதும் குடும்பங்கள் மீது கடந்து வர நாம் ஜெபித்துக் கொள்கிற இந்த நேரத்தில் நம்முடைய தொழில்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தொழில் தடைகள் நீங்க வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தினால் வருமான குறைவுகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, உண்மை எல்லாமே எனக்கு யாரும் நீங்க தான் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும், நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற இந்த நேரம் ஆண்டவருடைய அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல ரெண்டு கையை வைத்து எல்லாரும் கையை வைத்து கண்களை மூடி ஜெபிப்போம். தொழில்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொழில் தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இயேசுவே கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். இயேசுவே கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வல்லமையை நிரப்புவதாக வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க. கடன் தொழில் ஏற்பட்டுள்ள நஷ்டங்கள் மாறணும். இதோ போட்டுள்ள படகுல மீன்பாடுகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொள்வோம். தகப்பனையும் என் பிள்ளைகளுக்கு நல்ல மீன்பாடு கிடைக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் வாய் திறந்து ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகணும். இந்த நேரம் இயேசுவின் பெயரால் அற்புத அடையாளம் நடந்ததாக. ஹalleluya ஹalleluya. தொழில் தடைகளால் மாறணும். குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடன் தொழில் கப்பல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வெளிநாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடு வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலைகள் கஷ்டங்களோடு குடும்பங்களோடும் நெருக்கடியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயர் படிப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கடன் தொழிலை ஆசீர்வதியும். ஆண்டவரே பிசினஸ் ஆசீர்வதிங்க. விவசாயங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் செய்கிற தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிப்பதாக. நாமத்தினால் அற்புத அடையாளம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். வாய் திறந்து கூப்பிடுவோம். இயேசுவே கூப்பிடுவோம். கடன் பாவங்களும் கஷ்டங்களும் நீங்கட்டும். நித்திய பிதாவே, ஆண்டவருடைய சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் உடலை உள்ளத்தை ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் ஐயோடைய பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து தொழில் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, ஆண்டவருடைய சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் உடலை உள்ளத்தை ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் எங்களுடைய பாவங்களுக்கும் பரிகாரமாம் அனைத்து தொழில் செய்தவருடைய பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர்.
அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையோ இதாயிருப்ப. அவை காலையோ இதாயிருப்ப. மெய்யாக எங்கள் வாழ்வை கொண்டு சுமந்தவனே. மெய்யாக எங்கள் வாழ்வை ஏற்றுக்கொண்டு ஐயாறு கண்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ நல்லவர், நல்லவர், சர்வ நல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையோ இதாயிருப்ப. அவை காலையோ இதாயிருப்ப. பயபக்தியோடு இந்த நேரத்தில் எல்லா நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்கிற நேரம், அனைத்து நோய்களினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவே, தாவீதின் மகனே, நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் மருத்துவமனையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தாயின் தெய்வான கடவுளாய் ஆண்டவரே, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே, இந்த தொற்றினுடைய வீரியம் எல்லாம் அழிந்து மக்கள் பாதுகாக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஏசாண்டவரே, இதோ கேன்சர் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறுநீரகத்தில் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரச்சனை வியாதிகள், ஆண்டவரே, இதோ நேரத்தில் எலும்புகளில் ஏற்பட்டுள்ள வியாதிகள், இரத்த நாளங்களில் வியாதிகள், ஆண்டவரே, பல்வேறு விதமான மூளை காய்ச்சல்கள், ஆண்டவரே, உலகம் முழுவதும் பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுக்கிற வியாதிகள், வைரஸ் தீவிரங்கள், உங்களுடைய பாவனுடைய கல்வாரத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதையாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தீராத வலி வேதனைகளால் பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக சொல்லிக்கிறோம். கர்ப்பப்பையிலே நோய்களுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரை போல வியாதிகளால் பாதிக்கப்படுவதாக சொல்லிக்கிறோம். ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகளுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நேரத்தில் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் வீடுகளிலும் பல்வேறு விதமான உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக சொல்லிக்கிறோம். உயிர்கால போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக சொல்லிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, பகவான் என்ன உம்முடைய திருவிழத்தினால் விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நோயாளிகள் ஒருவரையும் கொடுவீராக. இயேசு ஆண்டவரே, வல்லமையால் நீர் கொண்டு சுகப்படுத்துவீராக. பலவீனங்களை நோய்களை எடுத்து மாற்றுவீராக. ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான அற்புதங்கள் நடக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நேரத்தில் உலகம் உள்ள எல்லா நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற இந்த நேரம், நம்முடைய வீடுகளில் உள்ள நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். நம் உடலில் உள்ள நோய்கள் குணமடைவதாக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவர், உம்மை சமமான இயேசு கிறிஸ்துவின் வழியினத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பயபக்தியோடு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அனைவரின் மீதும் எல்லா மனிதர்களும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அனைவரின் மீதும் எல்லா மனிதர்களின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அனைவரின் மீதும் எல்லா மனிதர்களின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அனைவரின் மீதும் எல்லா மனிதர்களின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அனைவரின் மீதும் எல்லா மனிதர்களின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக எங்கள் மீதும் அனைவரின் மீதும் எல்லா மனிதர்களின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளியாக
பாடுகளியாக எங்கள் மீதும் மழைவழியும் எல்லா மழைவழியும் இறக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளியாக எங்கள் மீதும் மழைவழியும் எல்லா மழைவழியும் இறக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளியாக எங்கள் மீதும் மழைவழியும் எல்லா மழைவழியும் இறக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசமுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உடலத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அழகுகளின் பாவங்களுக்கும் படையமாக உங்களுக்கு கொடுத்தோம். Praise the Lord. Hallelujah. 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 Hey, சாபமான முழுமொழி தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையில் வெட்டி சிறந்தீ. சாபமான முழுமொழியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையில் வெட்டி சிறந்தீ. சாபமான முழுமொழியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையில் வெட்டி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவைக்காரியோடு முடிவாயிருப்போ. மனதும் தெய்வமே இசையா. மனதும் தெய்வமே இசையா. பயபக்தியோடு எல்லாம் கூட நான் பயிலுவோம். சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்களுக்கு தேவையான விடுதலை உண்டு. வேதாகம் சொல்கிறது 42ஆம் அதிகாரம் சங்கீதம் 42:11. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலங்குவது ஏன்? கடவுளையே நம்பிடு. என் மீட்பதாம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அவருடைய நீதிக்காக நம்ம காத்திருக்கோம்னா நம்ம நம்பிக்கை இழக்கவே மாட்டோம். நம்ம எந்த வழியில் சோர்ந்து போக மாட்டோம். கலங்கி தவிக்க மாட்டோம். உலகத்துல என்ன நடந்தாலும் நான் கேட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவருடைய மீட்பு செயல்களை நாம் காண்போம். உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன ஜெப கருத்துக்கள் உண்டோ எல்லா ஜெப கருத்துக்களையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. எல்லா கருத்துக்களும் கொண்டு வாங்க. இந்த நேரத்துல நம்முடைய பாரத தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். இதோ விலைவாசி உயர்வு, டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு, எல்லாமே விலை உயர்ந்து கொண்டு போகுது. அத்துமென்ன ஏழைகளும் எளியவர்களும் இன்னும் ஏழைகளாக மாறுகிற ஒரு அமல நிலைக்காக நாம் தள்ளப்பட்டுள்ளோம். படித்து வேலையில்லாத இளைஞர்கள், நிறைய கம்பெனிகள் மூடப்பட்ட சூழ்நிலைகள், அநேக காரியங்களால் மக்கள் மாடி வதங்கி போகிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய உரிமையை இழந்து வாழ்கிற சூழ்நிலைகள், போராடினாலும் பதில் கிடைக்காத நிலை. அதே போல மீனவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா மசோதாக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். தேச தலைவர்கள் 1000 கடன் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அவருடைய இலக்கினால் மக்களுக்கு தேவையான விடுதலை வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லிப்போம். எளியவர்கள் ஏழைகள் பாதுகாக்கப்பட செய்வோம். ஏதோ நம்முடைய வாழ்வு உரிமைகள் பாதுகாக்கப்பட செய்வோம். இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவதிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக செய்வோம். இயற்கை வளங்களை சுரண்டுகிறார், காடுகளை அழிக்கிறார்கள், மலைகளை உடைச்சி பல நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். இயற்கை வளங்களெல்லாம் புதுப்பிப்பதற்காக அடுத்து வருகிற தலைமுறைக்கு நாம் எதையும் விட்டு செல்ல மாட்டோம்.
அவர்கள் நோயாளிகளாக பிணியாளிகளாக இந்த உலகத்தில் நல்லதாக பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக எல்லா காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கும். வியாதிகளை ஒப்புக் கொடுக்கும், நோய் தொற்று காலத்தை ஒப்புக் கொடுக்கும். இந்த ஊரடங்கு காலங்கள் குறிப்பாக சில ஏழை எளியவர்கள், தெருவோர வியாபாரிகள், அவர்களுக்காக நாம் சொல்லிப்போம். ஆண்டவரே, உடைய தயவாக இந்த மக்கள் மீது இறங்கி வருவதாக. உங்களுடைய நாமத்தினால் படிக்கிற காரியத்தில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக சொல்லிப்போம். இந்த நாட்கள் இளைஞர்களும் இளவர்களும் சிறுபிள்ளைகளும் என்று வித்தியாசம் இல்லாமல் சோம்பேறிகளாக அதிகமான பலவிதமான விளையாட்டுகளுக்கு, செல்போன் அடிமைக்கான விளையாட்டுகளுக்கு உள்ளாகி தீமையான காரியங்களுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிற நிலையில் விடுதலை தாரும் ஆண்டவரே. சாண்டவரே, எனக்கு உணர்வுகளே, எங்கள் குடும்பங்களே குழந்தைகள் இல்லாத மக்களுக்காக செய்கிறோம். திருமண கல்யாணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செய்கிறோம். பல்வேறு விதமான உபத்திரவங்களுக்காக செய்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், பிறவிகளுக்காக நீங்கள் இருக்கிற பங்கு படிக்கிறதுல அறிவித்ததை அச்சமொழிகளுக்காக செய்கிறோம். அன்றையெல்லாம் இறைவர்களுக்காக சொல்லிக்கிறோம். நம்ம சுற்றி வாழ்ந்த மக்களுக்காக செய்கிறோம். தேவையான எல்லா அற்புதங்கள் நடக்கட்டும். எங்களை மாற்றி வருகிற வியாதிகள், நன்மைகள், இயலாமைகள், நோய்கள் எல்லாவற்றையும் விடுவிப்பவர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இதோ இலக்கத்தின் இல்லத்திலே விண்ணப்பத்திற்கு விண்ணப்பம் எழுதி சொல்லிக்கிற மக்களுடைய ஜெப கருத்துக்கள் சார்ந்தது எழுதப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு நிறைவேற்றும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். உங்களுடைய நாமம் மகிமையாக எழுதப்பட்ட விண்ணப்பங்களை வேண்டுதல்களை கனிவாகி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்கிற பதில் தருகிறவர் நீதான். உங்களுடைய நாமத்தினால் இப்போது அற்புத அடையாளங்கள் நடக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களும் பண பிரச்சனைகள், வருமான குறைகள், எல்லாம் அந்த ஆவிகள் பொல்லாத பிசாசின் கிரியைகள் வெளியேறும். ஆசீர்வாதம் மகிமையை ஆண்டவரே, நம்பியுடைய பாதத்திலே செல்கிற இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக செல்கிறேன். இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற மக்கள் என்னென்ன கருத்தை, என்னென்ன தேவையை வேண்டி விரும்பி கேட்கிறார், அதெல்லாம் அப்படியே நிறைவேறும்படியாக செய்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகிலத்தின் மீதும் எங்கள் விண்ணப்ப வேண்டுதல்கள் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக
புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகிலவரின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீது அகிலவரின் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீது அகிலவரின் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உம்மை எங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் கருவில் தேவையான எங்களுக்கு உதவியாவார். கடவுளை சிக்கப்படவும் செய்ய எங்களுடைய மறந்தாலும் அனைவரும் நம்பிக்கையும் உலகில் உலகில் சக்திகளை வெளியிடவும் எனக்கு வரவரும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். செல்லும் தீமை செய்வதை தீர்த்தரும் இறைவன் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தினால் சேனாதை வந்தவரே, இயேசுவே மனுஷே இயேசுவே நாமத்தை மீட்டருளும். பயபக்தியோடு கைகளுக்கு சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாய் மனிதனின் அரசனாகி இயேசுவே, சகலமும் படைக்கப்பட காரணமாய் மனிதனின் அரசனாகி இயேசுவே, எங்களின் ஆட்சியின் அரசனாய் இயேசுவே, மகா பரிசுத்த திருத்தலத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாய் உலகத்தின் அரசனாய் இயேசுவே, கடவுளின் சகலமை மனிதருக்கு வெளிப்படுத்த காரணமாய் இரக்கத்தின் அரசனாய் இயேசுவே, பரலோகங்களை படைத்த காரணமாய் இரக்கத்தின் அரசனாய் இயேசுவே, ஒன்றுமில்லாமல் எங்களை உருவாக்க காரணமாய் இரக்கத்தின் அரசனாய் இயேசுவே, உலகம் முழுவதையும் பரிமாறியும் இரக்கத்தின் அரசனாய் இயேசுவே, எங்களுக்கு நித்திய வாழ்வை அடைய காரணமாய் இரக்கத்தின் அரசனாய் இயேசுவே, நாங்கள் அனைவருக்கும் தண்டனைகள் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு காரணமாய் இரக்கத்தின் அரசனாய் இயேசுவே, சகல மனிதர்களுக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியை காரணமாய் இயேசுவே, கொலைகளை முன்னதாகவே இரக்கத்தின் அரசராய் இயேசுவே,
இயேசுவே சத்தியத்தில் சுவை சாவிப்பதி நீ காட்டிய இயேசுவே அருட்சாதனங்களின் மழைகளை தாங்கிக்கும் இயேசுவே ஞானஸ்நானத்திலும் சாதாரணத்திலும் இயலும் இலக்கத்திற்கான இயேசுவே பாவிகள் மனம் முழுவதும் அவிசுவாசிகள் ஒளிவருவதில் நீர் நான் இயேசுவே நீதிமான்களை நச்சுமை வெளிப்படுத்திய இயேசுவே உமது திருக்காயங்களிலிருந்து சுமந்தோடிய இயேசுவே உமது மகனாம் பரிசுத்தத்தின் சொல்லக்கூடிய இயேசுவே இரக்கத்தின் தாயார் அடிமையுமாய் பலகாலமாய் இயேசுவே நோயாளிகளுக்கும் வாழ்வோருக்கும் ஆதலான இரக்கத்தின் இயேசுவே நொறுங்கிய இதயங்களுக்கு ஆதலான இரக்கத்தின் இயேசுவே கரிகளை தவிக்கும் ஆன்மாக்களின் ஆதலான இரக்கத்தின் இயேசுவே மரிப்போரின் அடித்தளமான இரக்கத்தின் இயேசுவே ஒப்புய சரணாமியின் ஆதலான இரக்கத்தின் இயேசுவே சகல புனிதர்களின் பரலோகமான இரக்கத்தின் இயேசுவே மீட்கப்பட்டவர்களின் பரலோகமான இரக்கத்தின் இயேசுவே அற்புதங்களின் மற்றமையான இரக்கத்தின் இயேசுவே உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய சமரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய சமரியே உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய சமரியே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன அதனால் ஆண்டவருடைய இரக்கத்தை தந்தை பாடுவோம் ஜெபிப்பார் இரக்கத்தின் தந்தையே உண்மையில் விசுவாசம் நம்பிக்கை கொண்ட இரக்கத்தை குறித்து எங்களுக்கு உமக்கு இரக்கத்தின் அடிப்படைகளை நிறைவாய் கொடுக்கும் என்றும் எங்களுக்கு தந்தரும் பயபக்தியோடு எழுந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி வைப்போம். கண்களை மூடி நாம் ஜெபித்த ஜெபங்கள் இவை இரக்கத்திற்காக பரிகாரம் பரிந்துரை ஜெபங்கள் நாம் ஜெபித்த எல்லா கருத்துக்கான பதில் அன்றுவே கல்வாரி சிலுவை நீ சுத்தி அனுமதினான் எங்களை கலவி துணிமைப்படுத்தி விலை கொடுத்து வாங்கிய அன்புக்காக நன்றி சொல்கிறோம். திருவிழாவிலும் வழிபோய் இரத்தமும் தண்ணீரும் எங்களை வழங்கி வருவதாக வியாதிகளும் பலவீனங்களும் தொல்லைகளும் தீமைகளும் ஒரு பிள்ளைகளாக வெளியேறட்டும். உடைய நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட மக்கள் உடைய நாமத்தை அறிக்கையில்
அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இப்பொழுதே பதிலளிக்கிறார். இயேசு சுவாமி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். விண்ணப்பத்தை கேட்கும் தெய்வம் நீ. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற அந்த வல்லமை விடுதலை பெறும் வேண்டுதல்களுக்காக தேவைகள் நிறைவேறுவதற்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதோ இந்த கப்பல் வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், கணவனுடைய கப்பல் வேலை, மகனுடைய வேலை, மருமகனுடைய வேலை, எத்தனையோ தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார். வட்டி கடன் கட்ட முடியாமல் அவதிப்படுவது, அவமானப்பட்டு நிர்ணயிப்பட்டு போய் பார்க்கிறது. எத்தனையோ பேர் உள்ளத்துல சஞ்சலம் அடைந்திருக்கிறார், சங்கடத்தோடு இருக்கிறார். ஆண்டவரே, எல்லாரையும் தயவாய் மீட்க ஆசீர்வதியும். இந்த பலத்த கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலே ஜெபித்த ஜனத்துக்கு பதில் கொடுத்து விட்டது, பதில் கொடுத்து விட்டீர். அது அப்படியே ஆமென் என்று நிறைவேறுகிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா குடும்பங்களிலும் தீமைகளும் பொல்லாப்புகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலை, ஆசீர்வாதம், அற்புதம் நடவதற்காக அனைவரையும் பணிகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டு கைகளை வச்சுக்கிறோம். ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். விண்ணப்பத்தை நிறைவேற்றினார். Praise the Lord.